ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை சட்னி பார்க்கலாம். இட்லி தோசையோடு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ண முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை எல்லாமே நல்லாவே சுருங்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தா போதும், இந்த சூட்லேயே இது நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவு மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சிருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு 5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சட்னியை சேர்த்துட்டு அடுத்தது மிக்ஸி ஜார் கழுவிட்டு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் உடனே வரும்.